உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன், நல்லா பசங்களுக்கு என்ன பண்ணி தரலாம், கிறிஸ்மஸ்னாவே பசங்களுக்கு தான் மெயினாக. ஸோ என்ன சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. கிறிஸ்மஸ் ஸ்வீட் ட்ரீட்ஸ் ப்ளஸ் சேவரிஸ் இதெல்லாம் நிறைய நான் பண்ண போகிறேன். ஒரு எபிசோடாகவே நிறைய போட போகிறேன், நிறைய ஒரு சீரீஸ் மாதிரி போட போகிறேன். இது எபிசோட் 1 சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட் 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஐட்டம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட்டில் அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னா வந்து பேஸ்ட்ரி. பஃப் பேஸ்ட்ரி வந்து ஒரு சூப்பரான ஐட்டம். ஈஸியாக நம்ம அதை வச்சு நல்லையே பண்ணலாம். நட்டலா இது வந்து ஒரு ஹேசல் நட் பேஸ் பண்ணி நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இப்போ கிடைக்குது. ஸோ இந்த நட்டலா கிடைச்சா நீங்கள் பண்ணலாம். சில கண்ட்ரீஸில் சில பேர் வந்து இதை நியூட்ரலான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த இது கிடைக்கலன்னா கூட நீங்கள் நார்மலாக உங்களுக்கு லோக்கலாக என்ன கிடைக்குதோ அந்த சாக்லேட் சாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம் பேஸ்ட்ரி மேலே. அப்புறம் லைட்டாக கோட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கேன், நல்லா எக் வாஷ். இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்ரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன். இது எப்படி பண்ணணும்னா வந்து ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் போட்டு கலந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் எல்லாம் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம லேசாக அதை ப்ரஷ் பண்ண போகிறோம். அதுவும் முடித்து அவன்லேருந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஐசிங் சுகர் போட்டால் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். லேசாக அதை தூவி விட போகிறோம். ஸோ கொஞ்சம் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நார்மல் சுகரை நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது லேசாக நம்ம தூவி விட்டால் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அவனில் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் அவன் ட்ரே ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலான பேக்கிங் ஷீட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த சிலிகான் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ அதில் வைக்க போகிறேன். அவன் வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆன் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் மேக்ஸிமம் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம் வாங்க. ஸோ 2 ஷீட்டும் நான் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஷீட்லேயே தான் இது மாதிரி ரெடியாக ரோல் பண்ணி வர அந்த பேஸ்ட்ரி ஷீட் பேக்கிங் ஷீட்லேயே வரும். ஸோ இதை கூட நம்ம அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மெதுவாக அப்படி ரோல் பண்ணி விடுங்க. இது ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் இருக்கும். சில கடைகளில் வந்து சில பிராண்ட்ஸ் வந்து ஃப்ரீசர் செக்ஷனில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீசர் செக்ஷனில் வாங்குறதா இருந்தால் முன்னாடி நாள் நைட்டே வந்து நீங்கள் தா பண்ணுறதுக்காக அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். இது வந்து ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி ஃபுல்லாக மெதுவாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உடையாமல் அழகாக ஷீட் வரும். இது அடிக்கடி நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல சூப்பரான பேஸ்ட்ரி நமக்கு கிடச்சிடும். பேஸ்ட்ரினா வந்து பேஸ்ட்ரி பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்க. பெரியவங்களுக்கும் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஷீட்டும் வந்து நம்ம கடைசியில் மூட போகிறோம். நடுவில் என்ன பண்ண போகிறோம், இந்த சாக்லேட் சாஸை நல்லா ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் எடுத்து போடுறோம். நீங்கள் வந்து நல்ல ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட் பாருங்கள். சாக்லேட் சாஸ்னால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, இதுமாதிரி கட்டியாக இருக்கும். நல்லா இதுமாதிரி நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட்டை போட்டுக்கலாம். இது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலும் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இதை பண்ண வச்சு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டெலிகேட்டாக இந்த மாதிரி பட்டர் நைஃப் கொடுத்துட்டு லைட்டாக இப்படி தேய்க்க சொல்லலாம். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ஸோ அழகாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நமக்கு ஒரு தின் லேயர் ஆஃப் சாக்லேட் இருந்தாவே போதும். ஸோ நல்லா அழகாக இப்படி கிழியாமல் இப்படி தேய்ச்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சாக்லேட் ஸ்ப்ரெட் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ஈவனாக. அதுக்கப்புறமா இந்த இன்னொரு ஷீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி மெதுவாக டெலிகேட்டாக இந்த ஷீட் மேலே அப்படியே மூடிடணும். ஸோ நல்லா இப்படி விரித்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அப்படியே வச்சு இதை கொஞ்சம் லேசாக அமுக்கி விட்டுக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில் வந்து இதை கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக கீழே மட்டும் குட்டியோண்டு கொஞ்சம் ஸ்டெம் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இங்கேருந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மேலே வரைக்கும் இப்படி கத்தியிலே கட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஸோ கத்தியிலே ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிமைனிங் பிட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து வேறு வேறு குட்டி ஷேப் வச்சு குட்டி கட்டர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். இதில் தனியாக ஸ்டார்ஸ் மாதிரியோ இல்லைன்னா குட்டி குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீஸ் மாதிரியோ நான் இன்னொரு வாட்டி பண்ணும்போது நான் அப்புறமா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்ட்ரா பிட்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணல. இதையும் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட்ரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பத்திரமா அப்படியே எடுத்து வைங்க. ஸோ ட்ரீ வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 2 சைடும் பண்ணிக்க போகிறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீயாக டெக்கரேட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்லேயே பண்ணுறோம்.
கரெக்டாக 1 இன்ச் கேப்பில் இப்படி விட்டு ரொம்ப மேலேயும் போகாதீங்க, ரொம்ப கீழேயும் போகாதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உள்ளே இருக்க சாக்லேட் நல்லா வெளியே தெரியறதுக்காகவும் நல்லா ஷேப்பாக இருக்கிறதுக்காகவும் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரே ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணி வச்சிடணும். எடுத்து சென்டர்லேருந்து கிழியாமல் இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2 ட்விஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வச்சிடணும். இப்படி பண்ணிவிட்டு சின்னதாக இருந்தால் ஒரு ட்விஸ்ட் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம 2 சைடும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் சைட்லேருந்து காட்டுறேன் நான். இப்போது பெருசாக இருந்தால் 2 ஃபோல்ட் பண்ணிக்கலாம், முடியலன்னா ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஷேப்பில் பண்ணால் கொஞ்சம் பல்ஸ்டாக அப்படி நல்லா ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம இந்த எக் வாஷ் வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். எக் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அவனில் வச்சு எடுத்துலாம். ஸோ நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயை வெளியே எடுத்தாச்சு. அவன்லேருந்து நல்லா கொஞ்சம் ஆறவே வச்சுட்டு நான் இப்போ வந்து லேசாக நம்ம ஐசிங் சுகர் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டீ வடிகட்டி இந்த மாதிரி இதில் வேணால் போட்டுக்கலாம். ஸோ நல்லா பசங்கள் தான் கொடுக்க போகிறோம், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சுகரை போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி ஒரு ஸ்னோயி எஃபெக்ட் கிடைக்கும். நல்லா உங்கள் விருப்பம் போல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு பார்ட்டி, நீ நார்மலாக ஒரு பர்த்டே பார்ட்டி கூட நீங்கள் பண்ணலாம். கிறிஸ்மஸ் தான் பண்ணணும்னு இல்லை, கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப் எஸ்பெஷலாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. என்ன ஆகுனா வந்துட்டு நீங்கள் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படியே பிச்சுப்பாங்க. நம்ம வந்து ஒரு நமக்கு ஃபோட்டோ வேணும். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்காக நான் பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா ஈஸியாக நம்ம நல்லா கிறிஸ்பியான ஒரு பஃப் பேஸ்ட்ரி நல்லா பண்ணிடலாம். சாக்லேட்டும் போட்டு நல்லாயிருக்கும். இப்படி கெஸ்ட்லாம் வந்து ஒருத்தர் எடுத்துக்கலாம், பசங்க பார்ட்டிக்கும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து அழகாக சாப்பிட்டு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீட்ஸ் வருது. ஸோ அதையும் பாருங்கள். இது ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸில் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான், வேறு வீடியோஸ் போடும்போது. ஸோ எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.